ராம் சீதா சீரியல்ல இப்போ ரொம்ப எமோஷனலான தந்திரமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. ராமோட இன்வெஸ்டிகேஷன் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். அர்ச்சனா முன்னாடி நீங்க எதுக்கு இது மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்ட விதமா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. 3 தங்கச்சிகளுங்க சாப்பாடு ஊட்டுறதுக்காக வந்திருக்காங்க. சீதா அந்த இடத்துல நீங்க மகாலட்சுமி மேல அன்பு பாசம்லாம் நிறைய வச்சிருக்கீங்கன்னு தெரியும். வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சாப்பிடலாம் வரல. எங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும். ஆனா எங்களோட ஆசை கனவெல்லாம் வேற என்னமோ. அதெல்லாம் சொன்னா உன்னால நிறைவேத்தலாம் முடியாதுங்கிற மாரி தான் பேசுறாங்க அந்த இடத்துல. அஞ்சலி, சத்யா, பிரியா நீங்க என்னவா ஆகணும்னு சொல்லுங்க. நிச்சயம் நான் நிறைவேத்த வேண்டியது என் கடமை. நான் நிறைவேத்தி தரேங்கிற மாரி சீதா சாஃப்ட்டா பேசும்போதே, நீ இந்த வீட்ட விட்டு போணும். ஏன்னா மகா சித்தியோட ஆசை, கனவு, எண்ணம் எல்லாம் நீ இந்த வீட்ட விட்டு போணும் தான். சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னோனே, அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் வேணாம். நீங்க இப்படியெல்லாம் பண்ணா சாப்பிட மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் 3 பொண்ணுங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க. அஞ்சலி மட்டும் கொஞ்சம் பெகு பண்றாங்க. அப்புறம் அவங்களும் வாய தொறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பிட்டது போதும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அமைதியா இருங்கன்னு சொல்லும்போது, 3 தங்கச்சிங்களும் ஃபீல் பண்றாங்க. அஞ்சலி கூட கொஞ்சம் இது ஏதாவது ட்ராமாவா இருக்குன்னு தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. ஆனா சத்யா, பிரியாவா இருக்கட்டும், அர்ச்சனாவோட பொண்ணுங்க 2 பேரும் கதி கலங்கி போயிட்டாங்க. இவங்களையா நம்ம இது மாரி பண்ணோம்? ராமும், சீதாவும் தன்னந்தனியா ஒரு வீட்ல இருக்கிறப்ப, நம்ம இது மாரி ஒரு பொருள எடுத்துட்டு போனோம்லாம் மிகப்பெரிய பாவமாச்சே. அம்மா கூட இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க அந்த இடத்துல. பிரியாவும், சத்யாவும். சீதா மட்டும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா நிம்மதியா தூங்குங்க. எதுவா இருந்தாலும் நடந்தத மாத்த முடியும். ஆனா, நடந்து முடிஞ்சத மாத்துறது ரொம்பவே கஷ்டம். நீ என்ன சொல்ல வர? அவ சொல்றது எதுவுமே புரியாது. இப்போ புரியாம இருக்கலாம். ஆனா, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புரிய வருங்கிற மாரி பேசிட்டு சீதா மட்டும் எமோஷனலா வெளில வந்துடுறாங்க. ராஜசேகர் வந்திருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல. நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேற யாரோ சதி வேலை இருக்கு. சதி வேலை பண்ணவங்க நிச்சயம் கூடிய சீக்கிரம் மாட்டிக்க தான் போறாங்க. என்னோட அனுபவத்திலயும், எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நான் சொல்றத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. மாப்ள என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்ல நீங்க மிகப்பெரிய ஆஃபீசர் என்ன பொறுத்தளவு. நான் வேணா போஸ்டிங் வைஸ்ல பெரிய ஆளா இருக்கலாம். இந்த கேஸ்ல நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். மாப்ள எல்லாரையும் சந்தேகப்படணும். சரிங்களா? யார் மேல தப்பு இருக்குன்னு. போலீஸ்காரனா இருக்கிறேன்னா கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி அர்ச்சனாவையும், சுபாஷையும் செமையா முறைக்கிறாங்க அந்த இடத்துல. ராம் உங்கள்ட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு ராம் கிட்ட தனியா பேசுறாங்க. முதல்ல குடும்பத்துக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க. எப்போதும் இந்த மாதிரி பிரச்சனை குடும்பத்துக்குள்ள தான் இருக்கும். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் பதிஞ்சிருந்தா நம்ம யோசிச்சிருக்கலாம். குடும்பத்துலேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காம தான் வெளியிலேருந்து ஒருத்தன் வந்தவன் இது மாதிரி பண்ணிட்டான். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் எவனுமே பதிவாகலை. அப்போனா தெள்ள தெளிவாக வீட்டிலேருந்து தான் சதி வேலை சொல்லி அவங்க உள்ளே வந்திருக்காங்க. நீங்கள் என்ன மாப்பிள்ள நினைக்கிறீங்க? நான் பேசலாமா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. எனக்கும் குடும்பத்து மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராமம். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை வச்சுட்டு ஊரளவு குற்றவாளி தேடணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ராம். சைலண்ட்டாக பேசுகிறாங்க. அஃபிஷியல் லெட்டரை வாங்கிட்டு அப்படியே அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சீதா என்ன ராமா உட்காந்துட்டு இருக்காரு? ராம் தான் காக்கி சட்டையை உட்காந்துட்டு இருக்காங்களா? அப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சார்னு கூப்பிடு, இல்லை வேறு ஏதாவது ஒன்று சொல்லி கூப்பிடு. சரி இப்போ அஃபிஷியலாக இருக்கிறப்ப எல்லாரும் இதே இந்த கௌரவத்தை தான் மெயின்டைன் பண்ணோம். அவங்க ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிடலாம் வரல. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நானும் அதிகாரியாக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜசேகரன் சொன்னனால என்னடா அது இப்படி பில்டப் பண்ணுறாங்க, உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்களோ சொல்லி அர்ச்சனா அந்த இடத்துல சுபாஷும் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. இந்த வீட்டில் நான் எல்லாரையும் சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் ராமுக்கு சந்தேகம் வந்திருக்காது. ராஜசேகர் தான் காதில் எதுவும் ஒன்று ஊதியிருப்பான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக அர்ச்சனாவும் சுபாஷும் நடுங்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் உனக்கு சந்தேகம்லாம் கரெக்ட் தான். மொதல் கேஸாக நீ இந்த கேஸ் எடுத்தனால தான் நமக்கு கௌரவத்தை மீட்டெடுக்க போகிற. மகாவுக்கு நம்பிக்கையும் நேர்மையும் சம்பாரிச்சு தரப்போகிற. ஏன்னா துரோகத்துக்கு என்றைக்குமே மன்னிப்பு கிடையாது மகா கோர்ட்டில். அதே மாதிரி தான் துரோகத்தை பண்ணவங்களுக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி கொடுத்து அவங்கள பேசாமல் அனுப்பிச்சி வச்சிரு. உண்மையை கண்டுபிடிச்சி அவங்களுக்குலாம் தண்டனைலாம் வாங்கி தர வேணாம். மகாக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்கணும். ராம் இது எனக்காக செஞ்சு தருவியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ தானே சொன்னேன் யாரும் இது மாதிரி பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. நான் தாய்மாமானா சில பல விஷயம் தான் சொல்லி ஆதங்கப்பட்டு பேசுகிறேன். என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை துறை உங்களுக்கு ஒரு ரூலு மற்றவங்களுக்கு ஒரு ரூல்னு சொல்ல முடியாது. நீங்களும் இதே மாதிரி சொல்லுங்கள் சார். அப்படின்னா தயவு செஞ்சு என்னோட ஆசையை நிறைவேற்றுங்கிற மாதிரி துறை கேட்குறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் செய்ய முடியாது, இருந்தாலும் கன்சிடரேட் பண்ணப்படுங்கிற மாதிரி ராம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் ராம் முதல் கேஸே இது மாதிரி எடுத்துக்கிற? நீ ஜெயிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதனால் இந்த கேஸை வேற யார்ட்டையாவது கொடுத்துரு. இதுக்கு பதிலாக நீ ஏதாவது சின்ன கேஸாக எடுத்துக்கிட்டு ஜெயிச்சேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. தேவையில்லாமல் பேசாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இந்த வீட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும். சார் அஃபிஷியலாக லெட்டர் படிக்க ஆரம்பிச்சிடலாமான்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ராம் கீழே இருக்கிற ஆஃபீஸர்லாம்
அப்படியே இந்த வீட்டில் இருக்கிற எல்லார் பேரும் சொல்லி இவங்களை எல்லாரையும் தான் நாங்கள் சந்தேகப்படுறோம். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தேகம்னு ஒன்று இருந்தால் தானே கேள்விக்கான பதில் வந்து கிடைக்கும். நல்லா தோண்டுறாம், நீ தோண்ட தோண்ட தான் உண்மை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கேள்வி 2 கேள்விலாம் கேட்காத, 10 15 கேள்விக்கு மேலே கேளு. அப்போ தான் எதுலையாவது வந்து பாட்டை போட்டுட்டு உண்மையை வந்து உளருவாங்க. ஒரு பாயிண்ட்டை விட்டால் அது அடுத்த பாயிண்ட்டை வந்து பிடிச்சி சூப்பராக வந்து அடுத்தடுத்த கேள்வி கேளுங்கிற மாதிரி துறை வந்து செமையாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டவொன்னு பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அர்ச்சனாவும் நம்ம சுபாஷும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா செல்வியை தான் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அந்த இடத்துல. செல்வி வந்து நிற்கிறாங்க. நீங்கள் தாராளமாக உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். மகா உங்களுக்கு எப்படி பிடிக்கும், என்ன ஏது அதை மட்டும் சொல்லுங்கள். எதுக்கு நம்ம வந்து மகாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உண்மையை மட்டும் பேசினா போதும். உண்மைன்னா என்ன சொல்கிறீங்க? இத்தனை நாளாக உங்கள் மனசில் ஒருத்தவங்களை பற்றி நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், புதஞ்சி இருக்கும்ல, அந்த விஷயம் மட்டும்தான் தேவை. உங்கள் மேலே சந்தேகப்பட்டு விசாரணை பண்ணணும்லாம் நான் வரல. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு நடவடிக்கையே போக முடியும். எனக்கு மகாவை சுத்தமாக பிடிக்காது சார். ஏன் பிடிக்காது? நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக்க வந்து என் தங்கச்சியோட படிப்பு செலவு காசு சேர்த்து வச்சுருந்தேன். சீதா கூட நான் பேசி பழகிறனால அந்த காசை வந்து தர முடியாதுன்ட்டாங்க. எவ்வளோ ரூபா? 75,000. அதுவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நானே வாங்கி தந்துடுறேன், பிரச்சனை இல்லை. மேற்படி சொல்லுங்கள். மகா வந்து ரொம்பவே வந்து நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு தெரியல சார். ஆனால் இந்த வீட்டை வந்து கட்டுக்கோப்பாக வந்து வச்சுருந்தாங்க. இது மாதிரி நிலமை வரும்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் என்னை போலீஸ் ஆஃபீஸர் வந்து விசாரணை பண்ணப்போ பக்கத்தில் யாரும் ஓடினாங்களா, பைக் சவுண்ட் எதுவும் கேட்டுச்சான்னு தான் கேட்டாங்க. ஆனால் எனக்கு இது மாதிரி விஷயம்லாம் முன்ன பின்ன கேள்வி கேட்டு எனக்கு பரிச்சயம் இல்லையா, அதனால தான் என்ன சொல்கிறேன்னு தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார் அப்படின்னு சொல்லி ராம்கிட்ட நடந்ததெல்லாம் அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே வந்து எதுவும் வித்தியாசமான சவுண்ட் வந்து கேட்டிருக்கோம். தூரத்தில் இருந்தெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 20 அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். காலடி சத்தம் கேட்டுச்சா, பைக் சவுண்டு கேட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல சார். அந்த அலறின சத்தத்தில் எனக்கு பேரதிர்ச்சியாக நின்று அந்த பாட்டத்தில் என்னால் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அதிர்ச்சியாகி நான் உறைஞ்சிட்டேன். அப்படி இருக்கும்போது என்னால் என்ன சார் யோசிக்க முடியும்? சரி போயிட்டு வாங்க. அடுத்தது அர்ச்சனா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அர்ச்சனா கூப்பிட்றதுக்காக வந்து இன்ஸ்பெக்டர் வந்து போகிறாங்க. சீதாவும் மீராவும் செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க அர்ச்சனாவை. என்னது, அர்ச்சனாவுக்கு வந்து இன்னமும் முகத்தில் இவ்வளோ வேர்வை இருக்குது அப்படின்னா ராம் வந்து துருவி கேள்வி கேட்டானா இவ வந்து மயங்கிய கீழே வந்துருவாப்புல இருக்குது. தப்பு செஞ்சவங்க அப்படி தான் பயப்படுவாங்க. என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் தடுமாற்றத்தோடு தான் இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி அர்ச்சனை தான் இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சீதாவும் மீராவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. ஐயோ கடவுளே, என்னை இந்த கேஸ்லேருந்து வந்து காப்பாற்றிறேன். இனிமேட்டு நான் வாழ்நாள் ஃபுல்லாக தப்பே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு மகா இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் வாழ்க்கையை வந்து பறி கொடுக்கணும்னு ஆசைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா. ஒரு பக்கம் ராம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அர்ச்சனாவை தான் அடுத்தது கூப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னே பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஒரு 4-5 பேர் போனதுக்கப்புறம் போயிருக்கக்கூடாதா? இப்போ எடுத்தோன்னே வந்து என்ன கேள்வி மேலே கேள்வியாக தனித்தனியாக கேட்டானா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் பட்டத்தில் இருக்காங்க. ராம், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உட்காடுறாங்க. நீங்கள் ஏன் இந்த தப்பு பண்ணீங்க? யாரை வச்சு பண்ணீங்க? சொல்லுங்கிற மாதிரி ராம் வந்து அதிரடியாக வந்து பெஞ்சை தட்டி கேள்வி கேட்குறாங்க. அர்ச்சனா வந்து பட்டமாகி முழிக்கிறாங்க.